அப்படின்னா செவ்வாய் தான். செவ்வாய் அவரை பற்றின ஒரு ஒன்லைன் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். செவ்வாய்னா யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரோட தன்மை, நம்ம உடல் உறுப்புகளில் செவ்வாய் யாரெல்லாம் கவர் பண்ணுவாங்க, அதை எந்த உறுப்புகள்லாம் கவர் பண்ணும், உறவுகளில் நம்ம யாரை கவர் பண்ணுவாங்க அந்த செவ்வாய் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். செவ்வாய் சார், செவ்வாயோட தன்மையை முதல்ல சொல்லிக்கிறேன் சார். செவ்வாய் யாருக்கும் பயப்பட மாட்டார் சார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, ஏன்னா அவர் தான் வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லுவோம், மங்களகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ரொம்ப தைரியசாலி. முரட்டுத்தனம்ங்கிற வேர்டை கூட எடுத்துருங்க, ரொம்ப தைரியசாலி. ஏன்னா அது கெட்ட இடத்துல இருந்து கெட்டு போயிருந்தால் தான் அந்த முரட்டுத்தனம் இந்த மாதிரி வந்துடும். நல்ல இடத்துல இருந்தால் அவர் வந்து ஒரு தைரியசாலி அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கொஞ்சம் பயந்த பிளானட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செவ்வாயோட தன்மை வந்து இதான் சார், ரொம்ப தைரியசாலி. அடுத்து வந்து ஒரு கரடு முரடான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் வந்து பூமியிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா நம்ம சகோதரகாரகன், சகோதர கிரகமாக நம்ம அந்த செவ்வாயை தான் சொல்கிறோம். அப்போ உறவுகளில் வந்து சார், உறவுகளில் வந்து யார் அப்படின்னா தம்பி சார். சகோதரம் யார் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் தான் சார். அப்போது நல்ல இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் சகோதர உறவு நல்லா இருக்கும் சார். நல்ல இடத்துல அந்த பிளானட் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், சகோதர உறவுல அப்பப்போ சண்டை போட்டுக்கிடுவாங்க சார். இவ்வளோதான் சார் கான்செப்ட். எங்கேயோ இருக்க கிரகம் இங்கே நல்ல இடத்துல இல்லாட்டி எப்படா நான் சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நிறைய ஆராய்ச்சிகள் நானும் என்னோட ஜாதகங்களில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் தான் இது சொல்லியிருக்காங்க. இது இப்படி தான் சார் வந்து நிற்கும். சரிங்களா, அடுத்து செவ்வாயோட தன்மையை பார்த்துட்டோம், அவர் எப்படிப்பட்டதுன்னு. உறவுகளை பார்த்துட்டோம். தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தைரியம் ஒரு கனெக்ட் ஆகுதுங்களா. ஒரு தம்பி, ஒரு 2-3 தம்பிங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2 அண்ணனுங்க இருக்காங்க. உறவுகளில் அண்ணன் தம்பி எல்லாமே சகோதரம் அப்படின்னாலே செவ்வாய் தான். அப்போது தனியாக இருக்கிறதுக்கும் 2-3 பேரோட இருக்கிறதுக்கும் நமக்கு தெரியும் சார். தம்பி இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு தெரியும் சார். அது மாதிரி தைரியசாலி அப்படின்னு சொல்லலாம். உடல் உறுப்பு சார், உடல் உறுப்பில் நம்ம உடம்புல எதெல்லாம் வந்து கவர் பண்ணுது அப்படின்னா சதை சார். சதை இருக்கு இல்லைங்களா, சதை அப்படின்னா மசில்ஸ். அந்த மசில்ஸுக்கு காரகம் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா செவ்வாய் தான் சார். அப்போது செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல மசில்ஸ் நல்லா இருக்கும் சார். ஓகேங்களா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காரகங்கள் ரொம்ப முக்கியம். எப்படி வந்து நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் பூராத்தி சொல்லிடுவேங்க அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த கிரகங்கள் இருக்கிற இடத்த வச்சு தான் நான் அதை டிசைட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ செவ்வாய் தசைக்கு காரகன். ஓகேங்களா, நல்ல மசில்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ வேலைகளை பார்ப்போம். செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான வேலைகள்லாம், தைரியமாக செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே இந்த செவ்வாய் எடுத்து செய்யணும், துணிஞ்சு செய்வாங்க. ஓகேங்களா, போலீஸ் ஆகலாமா, போலீஸ் வேலை, டிரைவர் வேலைக்கு முக்கியமாக வந்து செவ்வாய் நல்லா இருக்கணும் சார். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் டிரைவர் வந்து என்ன, டிரைவருக்கு இதுக்கு என்னன்னு சாவை நேருக்கு நேராக பார்க்குற ஒரே பர்சன்ஸ் அவங்க தான். ஸோ செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க டிரைவர் ஆக முடியும். நான் நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கேன், செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்க டிரைவராக இருப்பாங்க. ஓகே அப்படின்ட்டு ரொம்ப நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா உயர் பதவிக்கு போவாங்க. இந்த போலீஸ்லாம் கான்ஸ்டபிள்ல இருந்து அப்படி அப்படியே போகிறாங்க இல்லைங்களா, ரொம்ப பெரிய எஸ்பி உங்களுக்குலாம் செவ்வாய் இன்னும் நல்லா இருக்கும், ரொம்ப உச்சபட்சத்தில் இருக்கும். அப்படின்னா என்ன, அடுத்தவனை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன வேணும், தைரியம் வேணும். அப்போ கொம்பனுக்கு கொம்பன் சொல்லுவாங்க இல்லைங்களா, இல்லாட்டி போலீஸ்லாம் ஏப்ப சாப்பையாக இருந்தால் அவங்கெல்லாம் ஏறி மிஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி செவ்வாய் அப்படிங்கிற பிளானட் வந்து போலீஸ் வேலைக்கு நல்லது, இராணுவத்துக்கு நல்லது. இராணுவம் கூட ராகு கனெக்ட் ஆகணும். இவரோட ஒரு பெரிய ஆள் இருக்கார் சார், அதை அப்புறம் சொல்கிறேன் நான். இப்போதைக்கு செவ்வாய் அப்படிங்கிறது இப்படி ஒரு இதுதான். ஃபுட்டில் கூட அவங்க செவ்வாய் ஆதிக்கம் நல்லா இருக்கும்னா அந்த கரடு முரடான ஃபுட், அதாவது புரோட்டா, கடினமான ஃபுட்டுகளை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சந்திரன் இதெல்லாம் அந்த தயிர் சோறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும். குரு அப்படிலாம் சைவ சோறு இந்த மாதிரி ஏதாவது லெமன் புளி இப்படி சாப்பிடும். பட் வந்து இந்த செவ்வாய் வந்து அட்ரா புரோட்டா போட்டு லெக் பீஸை கடிச்சில்றான்ற மாதிரி ஒரு பிளானட் தான். அதாவது அவரோட தன்மைகள் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, உடல் உறுப்புகளில் பார்த்தாச்சு. செவ்வாய் தசைக்கு காரகன். ஓகேங்களா, அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிறது கணவனை குறிக்கும். அப்போ முரட்டுத்தனம் அது வந்து ஒரு ஆண் பிளானட். இதை நான் முதலே சொல்லியிருக்கணும், செவ்வாய்ங்கிறது ஒரு ஆண் பிளானட். அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் தான் செவ்வாய் தோஷம் பார்க்கணும், ஒரு பையனோட ஜாதகத்தில் அது பார்க்க வேண்டியது இல்லை சார். ஏன்னா செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தால் தான் அவனை கட்டிக்க போகிற. இப்போ அம்மாவோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்றத சந்திரனில் பார்த்தோம், அப்பாவோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சூரியனில் பார்த்தோம்.
அதே மாதிரி கணவனோட செயல்பாடு. அப்போ நம்ம மனைவி இருக்காங்கல்ல, மனைவி வந்து இந்த பிள்ளையை கட்டினா அவன் மனைவிக்கு வந்து அது கணவனுக்கு என்ன மாதிரியான கொடுப்பனைகள் வரும், நல்லா வாழுமா வாழாதா, அவனுக்கு கஷ்டங்கள் வருமா, அவர் இறந்து போயிடுவாரா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த செவ்வாயை தான் பார்க்குறோம். ஏன்னா அவர் தானே ஒரு ஆண் பிளானட் இல்லையா, அதனால அதை பார்க்குறோம் சார். அப்போ பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பொதுவாகவே வந்து இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதான் சார். இப்போ கெட்டு போயிருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா சதை கிளியும், சரிங்களா. ரொம்ப கெட்டு போயிருந்துச்சுன்னா உடம்புல கத்தி வச்சே ஆகணும். அப்போ ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு காரணம், என்ன சார் இது ஆப்ரேஷனில் போய் முடியுமா இல்லையா சார் அப்படின்னு பார்த்தா ஏதோ தசாலையோ புத்திலையோ அந்தரத்துலையோ கெட்டு போன ஒரு செவ்வா ஓடிட்டு இருக்கும். ஓகே, அதை வச்சு சொல்லிடலாம், இல்லை சார் செவ்வா நல்லா தான் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணாமே கூட்டிகிட்டு வந்துடலாம். இல்லை சார் கத்தி வச்சு தான் ஆகணும், செவ்வாய் கெட்டு தான் சார் இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம். பெண்களுக்கு சிசேரியன், செவ்வாய் கெட்டு போயிருந்துச்சுன்னா கத்தி கிழிச்சு விட்ருவாங்க சார், அது ஒரு பிரச்சனை. எப்படி இருந்தாலும் ஏதாவது வெட்டு காயங்களுக்கு செவ்வாய் தான் காரகன். இந்த மாதிரி செவ்வாயை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் சார். ஓகேங்களா. இப்போதைக்கு ஒன்லைன் என்னன்னா, நம்மளோட உறவுகளில் அண்ணன் தம்பி சகோதரம் இருந்தால் தைரியமாக இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். சகோதரம் எப்படி என்னங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். உடல் உறுப்புகள்லாம் நம்மளோட தசை. ஓகேங்களா. சூரியன் எலும்பு, திரும்பவும் சொல்கிறேன் சார், சூரியன் எலும்பு, சந்திரன்கிறது வந்து ரத்தம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இந்த செவ்வாய்ங்கிறது தசை சார். மிச்ச பிளானட்லாம் சொல்லுவேன் சார், அதான் நான் முதல் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். 9 கிரகங்களால் ஆன ஒரு மனித ஒரு உருவம் தான் வந்து நம்ம. ஓகேங்களா. எந்த பிளானட் வீக்காக இருக்கோ நம்ம உடம்புல அது சார்ந்த வியாதிகள் கண்டிப்பாக வரும், இருக்கும் சார். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஜாதகம் பார்த்தா இதை பூராதி சொல்லிவிடுவேன் சார், இங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சார், இல்லை வரப்போகுது சார், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்படி இந்த 12 கட்டங்கள்ன்றது நம்மளோட கோட்டை, நம்மளோட உடம்பு, அதை எதன் ரீதியாக அந்த பிரபஞ்சம் உடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதியும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த விதியையும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் சார். ஓகேங்களா. இதுதான் செவ்வாயோட காரகம். செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, யாரை பற்றியும் கவலைப்படவும் மாட்டாங்க. அந்த மாதிரியான